வணக்கம். பலரும் சொல்லாத ஒரு கருத்தை நான் உங்கள் முன் வைக்கிறேன். எதற்காக 100 வயது வாழ ஆசைப்பட வேண்டும்? அதனால் நாம் சாதிக்கப் போவதென்ன? நம்மளை பொறுத்தவரை 60-70 வயது வரை வாழ்ந்தாலே போதும். மிக பெரும்பாலானவருக்கு அதற்கு மேல் வாழும் வாழ்க்கையில் ஒரு பொருளும் இருப்பதில்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்? நம் வேலை செய்தாயிற்று, சம்பாதித்தாயிற்று, குழந்தைகளை ஆளாக்கி அவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை உறுதி செய்தாயிற்று. நம்மால் நம் திறமை கொண்டு அடைய வேண்டிய உயரங்களையோ பதவிகளையோ அடைந்தாயிற்று. நம் கண்முன்னே நம் கவனத்திலேயே நம் உடல் தளருவதை, கண்கள் மங்குவதை, காது பலவீனமாவதை, மூளையின் சுறுசுறுப்பு குறைவதை, நினைவாற்றல் குறைவதை, திறமைகள் மங்குவதை கண்டுணர்ந்தாயிற்று. அலுவலகத்தில் நமது மரியாதை குறைவதை, நமது வயதை விட குறைந்தவர்கள் திறமையோடு பணி செய்வதை, பல சமயங்களில் அவர்கள் நமக்கு மேலதிகாரிகள் ஆவதையும் கண்டாயிற்று. இதர புலனின்பங்கள், பதவி, அதிகாரம், செல்வாக்கு, புகழ் இவற்றை அடைந்து அனுபவிக்க கொடுத்து வைத்திருந்தால் அவற்றையும் அடைந்தாயிற்று. 60 கடந்து விட்டால் இனியும் இவற்றில் நிறைவேறாத ஆசைகள் இன்னும் இருக்குமானால் அவற்றை அடைந்து அனுபவிக்கக்கூடிய சக்தியோ முயற்சிகளோ குறைந்து தளர்வுற்றாயிற்று. ஓய்வாய் வீட்டில் வருமானமின்றி வெறுதே இருக்கையில் வீட்டிலும் மரியாதை குறைவதையும், அடுத்த தலைமுறைக்கு நம் வழிகாட்டலோ உபதேசங்களோ தேவையில்லை என்கிற யதார்த்தமும் பெரும்பாலும் பலருக்கு புரிந்தாயிற்று. இரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி, மூச்சு திணறல், மாறில் சளி பிடித்தல், தளர் நடை, தலை சுற்றல், விழுந்து எலும்பு முறிவு, கொலஸ்ட்ரால், இப்படி வயது ஆக ஆக வியாதிகள் வந்து பீடிக்க தொடங்கின்றன. 75-80 வயது ஆகிவிட்டாலே சொந்த காலில் கம்பீரமாய் நிற்பது போய் அடுத்தவர்கள் தயவில் வாழ்வதும், அவர்களது அலட்சியம், ஏசல், அவமரியாதை இவற்றை தாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியமும் வந்துவிடுகிறது. 80க்கு மேல் ஆகிவிட்டால் வாழ்க்கையில் நாம் எதை எதிர்பார்த்தாலும் அது அநேகமாக நடக்கப் போவதில்லை. சாவு வரும் நாளை தவிர நாம் எதிர்பார்க்கக்கூடியது ஒன்றுமே இல்லை. அதையும் ஆவலோடு எதிர்பார்க்காமல் பயத்தோடு எதிர்பார்த்து, ஆனாலும் உலகப்பற்று விடாமல் திண்டாடுவதே நிஜம். நீங்கள் உடனே நரேந்திர மோடி, கலைஞர் கருணாநிதி என்றெல்லாம் ஆரம்பிக்காதீர்கள். அப்படிப்பட்டவர்கள் லட்சத்தில் ஒருவர்தான். ஆக 100 வயது என்கிற ஆசையை துறந்துவிட்டு முடிந்தவரை நாம் ஆரோக்கியமாகவும் மன நிம்மதியுடனும் மீதமுள்ள வாழ்க்கையை ஓட்டுவோம் என்று நான் சொல்லுவேன். கடவுள் பயத்துடன் ஆகாரத்தை குறைப்போம். நாவின் சுவைக்கு அடிமையாவதை குறைப்போம். நடைப்பயிற்சி செய்வோம். சின்ன சின்ன யோகாசனங்கள் செய்வோம். கடவுளிடம் எப்பொழுதும் உண்மையாக கடவுளை தொழுவோம். பொது நல சேவை செய்யும் வழிவகை இருந்தால் நம்மால் ஆனதை நம் சக்திக்கு உட்பட்டு முடிந்தவரை உதவி செய்வோம். பொறுப்புகளை அடுத்த தலைமுறைக்கு விட்டு கொடுப்போம். விவேக வைராக்கியம் வளர்ப்போம். பற்றுகளை குறைப்போம். அலைச்சல்களை குறைப்போம். ஆசைகளை குறைப்போம். உபதேசங்களை குறைப்போம். மரியாதை, அவமரியாதை இரண்டையும் சமமாக காண முயல்வோம். எப்போது கடவுள் நம்மை கூட்டிக் கொண்டு போக வருகிறாரோ அப்போது நாம் அச்சமின்றி பற்றுகளை விட்டு கடவுளுடன் போக மனநிலையை வளர்க்க முயலுவோம். எத்தனை வயது நமக்கு எழுதப்பட்டு உள்ளது என்பது இறைவன் மட்டுமே அறிந்த உண்மை. பல சமயங்களில் அதற்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளுக்கும் கூட சம்பந்தமில்லை. கடவுளை மட்டுமே நம்புவோம். உண்மையாக வாழுவோம். நன்றி.